தெரியும். அவளுக்கு நான் தான் எல்லாமே. அவ இந்த திருவிழாவுக்கு கூட என்ன பார்க்க தான் வந்திருக்கா. ப்ளீஸ் எங்கள சேர்த்து வைங்க. இன்னொரு தடவை இது மாதிரி என் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு வாய் இல்லாம உடைச்சிருவேன். என்னங்க எப்ப ரூமுக்கு வந்தீங்க? என்னாச்சு இவருக்கு? எதுக்கு இப்படி பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்காரு? என்னங்க கமலி, கமலி. இந்த வரேம்மா. என்னம்மா மாப்பிள்ள தூங்கிட்டாரோ? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லம்மா தூங்கலாம் இல்ல, உட்கார்ந்தா இருக்காரு. ஏம்மா என்னாச்சு? இல்ல, மாப்பிள்ளைக்கு நீ காஃபி எடுத்துட்டு வராம வந்துட்ட, அதான் கொண்டாந்து கொடுக்கலான்னு வந்தேன். இந்தா மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரிம்மா. என்னங்க 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 உங்களை தான் கூப்பிடுறேன், இத்தனை தடவை கூப்பிடுறேன், நீங்க என்னன்னு கேக்குறீங்களா? என்ன எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கு? என்னன்னு சொல்லு. உங்களுக்காக தாங்க காஃபி எடுத்து வந்திருக்கேன், குடிக்கிறீங்களா? நான் உன்கிட்ட காஃபி வேணும்னு கேட்டேனா? நீங்க கேட்கலதான். நாங்க எல்லாரும் காஃபி குடிச்சோம், உங்களுக்கு தான் அம்மா காஃபி போட்டாங்க, உங்கள்ட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. நீங்க ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுடி. மாமா, ஏன் மாமா என்கிட்ட இப்படி பேசுறீங்க? இவ்வளவு நேரம் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் இப்படி பேசுறீங்க? என்னாச்சு? நீங்க எதா இருந்தாலும் சொன்னாதானே எனக்கு தெரியும். என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாதுடி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் செம கோவத்துல இருக்கேன்டி. அமைதியா போ. மாமா முடியாது, முதல்ல நீங்க என்னன்னு சொல்லுங்க. உங்க மூஞ்சியே ஒரு மாதிரி தான் இருக்கு, ஏதோ பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற விட இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். உனக்கிட்ட ஒரு தடவை சொன்னா புரியாதா? அதான் டென்ஷனா இருக்குன்னு சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் தள்ளி தான் போவேன். மாமா முடியாது, நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்றீங்க, இந்த நேரத்துல நான் உங்களை விட்டு போக முடியாது. என்னன்னு சொல்லுங்க, அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஐயோ, என்னாச்சு இவருக்கு? நம்ம அடிக்கிற அளவுக்கு என்ன கோவத்துல இருக்காருன்னு தெரியலையே. சரி, ஏதோ கோவத்துல தான் நம்மள அடிச்சிட்டாரு. என்னன்னு அவர்கிட்ட கேட்கலாம். என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? என் மேல உங்களுக்கு என்ன கோவம் மாமா? என்னது கோவமா? சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறதுக்கு உண்மை சொல்வியா? சரி கேளுங்க மாமா, உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? என்கிட்ட தான் கமலி கேக்குறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியான்னு கேட்டேன். இல்லங்க, நான் இது நாள் வரை யாரையும் லவ் எல்லாம் பண்ணதில்ல. எனக்கு லவ் எல்லாம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்ல மாமா. சரி, அதை விடு. உங்க அத்தை பையன் பிரசாந்த் இருக்கான்ல, அவனை உனக்கு பிடிக்குமா? அவனும் நீயும் லவ் பண்றீங்களா? மாமா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அவன் தான் கட்டினா என்னதான் கட்டுவேன்னா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணதா அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு எங்க அம்மா வந்து என்கிட்ட கூட கேட்டாங்க. வேற ஏதாவது ஒரு பையனை கூட கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருப்பேன் கல்யாணத்தை பத்தி. ஆனா இவனை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இவனை கண்டாலே எனக்கு ஆகாது. அதனால எங்க அம்மாட்ட டைரக்டாவே நான் சொல்லிட்டேன், என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. வேணும்னா நீங்க எங்க அம்மாட்ட வேணா கேட்டுக்கோங்க. சரி விடு. உங்ககிட்ட இது மாதிரி சொன்னது அந்த பிரசாந்த் தானே மாமா? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க வீட்டுல இருக்கவங்கள என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணது இல்லாம எனக்கிட்டே 2 3 தடவை வந்து கேட்டிருக்கான் மாமா. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் தான் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு அவாய்ட் பண்ணிட்டேன். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னனால அதுல இருந்து என் மேல கோவமா சுத்துறான். என்கிட்டயே வந்து ஒரு தடவை சவால் விட்டான், நீ எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்காம போறேன்னு நானும் பாக்குறேன்னு சொன்னான். நானுமே உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. இதுதான் உண்மை மாமா. அவன் சொல்றதை கேட்டுட்டு என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா மாமா? இன்னும் வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே கேளுங்க மாமா. என் கூட சேர்ந்து நீ வாழ்க்கையை தொடங்காததுக்கு காரணமே நீ அவனை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுதான் அப்படின்னு சொன்னான். உண்மையாவே என்ன உனக்கு பிடிக்கலையாடி? நான் சொல்றது உண்மைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு உங்க கூட வரேன். நான் கண்ணு கழிஞ்சிட்டேனா இல்லையான்னு செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, சரியா? நமக்குள்ள ஒன்றும் நடக்காத காரணம் ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம முதல்ல வச்சுக்கலாம்னு நான் தானே சொன்னேன். இருந்தும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்னை தொட்டு நெருங்கும் போது நான் உங்களுக்கு வேண்டாம்னு மறுப்பு ஏதாவது சொன்னேனா? அடுத்தவ சொல்றதை வச்சு நீங்க என்ன சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல? எதுக்குடி இப்ப அழுகுற? நான் அப்படி சொன்னது தப்புதான்டி. அவன் என்கிட்ட பேசி என்னை மைண்ட் வாஷ் பண்ணிட்டான்டி. அழாதடி. இனிமே இது மாதிரி பேச மாட்டேன்டி செல்லம். என் பக்கத்துல வராதீங்க. அதான் சாரி சொல்றேன்டி. அப்புறம் என்னடி கோச்சுக்காதடி. சாரிடி. என்னதான் இருந்தாலும் நீங்க என் மேல சந்தேகப்பட்டுட்டீங்க. இத நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி உங்கள்ட்ட நிரூபிக்கிற வரைக்கும் என் பக்கத்துல வராதீங்க. என்னோட ஒழுக்கத்துக்கே ஒரு சோதனை வந்திருக்கு, அதை நான் கண்டிப்பா உங்ககிட்ட நிரூபிப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க மாமா. என் வாழ்க்கையில நான் லவ் பண்ண முதல் ஆளே நீங்க தான்.
பக்கத்துல நெருங்க விடலன்னு நினைக்காதீங்க. கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் கழிச்சு என்னை ஏத்துட்டு இருக்கீங்க. முறையா நம்ம வாழ்க்கையை தொடங்கும் போது ஒரு நல்ல நாள்ல தொடங்கணும்னு நினைச்சேன். அப்படி நினைச்சதுதான் என் தப்பா போச்சு. ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை சந்தேகமா பேசுனது கேட்டது எல்லாம் தப்பு தாண்டி. அதுக்காக இது மாதிரிலாம் பேசாத, கஷ்டமா இருக்கு. உங்கள்ட்ட இப்படி பேசும்போதே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அப்ப நீங்க என்கிட்ட இப்படி கேட்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் சொல்லுங்க மாமா. நமக்குள்ள எல்லாம் நடந்து இது மாதிரி பிரச்சனை வந்திருந்தா நீங்க அவன் சொன்னதை கண்டிப்பா நம்பியிருப்பீங்க. நமக்குள்ள எதுவும் நடக்காததே பரவாயில்ல போல. ஏய் கமலி, எங்கடி போற? நில்லு, நான் சொன்னது தப்புதான், என்னை மன்னிச்சிருடி. சரி, வெளியில நமக்குள்ள சண்டை மாதிரி காட்டிக்காதீங்க மாமா. நான் இன்னைக்கு பிரியா காவியா கூடவே படுத்துக்கிறேன். நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க. ஏய், ஏன் இங்கேயே தூங்குடி? நான் பேசுனது அடிச்சது தப்புதான், அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாத. சாரிடி. இல்லைங்க, எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நான் அவங்க கூடயே தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். சரி, நான் கேட்டது தப்புதான், என்னை மன்னிச்சிரு. நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்ததே உனக்காக தான். நீங்க வரல, நான் கிளம்பி நாளைக்கே ஊருக்கு போயிடுவேன், புரியுதா? அவன் பேச்சு கேட்டு மாமா என்னை இப்படி நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் சொன்னதை கேட்டு என்னை அடிச்சிட்டாரு. அப்ப மாமாவுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? கமலி, அம்மா. என்னம்மா, உன்னையும் மாப்பிள்ளையும் நான் ரூம்ல ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னேன். நீ எதுக்கு வெளியில வந்த? போய் நல்லா தூங்கி எந்திரி, சாப்பிடலாம். என்னமோ தெரியலம்மா, எனக்கு தூக்கமே வரல. ஆமா, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? சாப்பிடலாமா? சொல்லுங்கம்மா, நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். எங்கப்பா, என் பொண்ணு கமலியா அது சமைக்கிறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றேன்னு சொல்றா? மா, இல்ல, நம்ம வீட்ல இருந்தவரை எந்த ஒரு பொருளையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட எடுத்து வைக்க மாட்டேன். இப்ப என்னன்னா சமைக்கவான்னு கேக்குறியே, அதுக்கு தான் சொன்னேன். மா, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாவே சமைக்கிறேன். வேணா என் வீட்டுக்காரவங்கள்ட்ட கேளு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு, நல்லாவே சமைப்பா. அம்மா, மாப்பிள்ள தூங்குறாரா இல்ல முடிச்சிட்டு இருக்காரா? அவரும் தூங்கல, தூங்காம முடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. தூக்கம் வரலையா, அவர் உட்கார்ந்தா இருந்தாரு பெட்ல. அப்புறம் என்னம்மா, 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். இருக்கட்டுமா, பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிடட்டும், அப்புறமே சாப்பிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இது தொட்டு தானே நீ என்ன சாப்பாடுன்னு கேட்ட, திரும்ப என்ன அப்புறமேட்டு சாப்பிட்றேன்னு சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், மாப்பிள்ளை இன்னும் தூங்காம இருக்காருல்ல, போ அவரையும் கூட்டிட்டு வா. 2 பேரும் உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம், சரிம்மா, நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். ம், சரி கமலி, போ போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. தெரியும்டி, உனக்கு என் மேல கோவம் போயிடும், நீ உடனே என்னை தேடி வந்துருவேன்னு. ஓவர் கற்பனையெல்லாம் வேண்டாம், உங்களோட பேசுறதுக்காக தான் நான் வரல. உங்களை அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். இல்ல, எனக்கு பசிக்கல. உங்க கோவத்தை சாப்பாடு மேல காமிக்காதீங்க. உங்களுக்காக தான் அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போலாம். இல்ல பரவாயில்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். இதுக்கப்புறம் உங்க விருப்பம். நீங்க சாப்பிடாம வந்தீங்கன்னா நமக்குள்ள நடந்த சண்டை எல்லாருக்கும் தெரிய வரும். இது மாதிரி அனாவசிய சண்டை நமக்குள்ள வந்தது தெரிஞ்சா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் உங்க விருப்பம், நான் போறேன் சாப்பிட. காவியா, உங்ககிட்ட பேசி பழகும் போது உங்ககிட்ட ஏதோ புதுசா பேசி பழகுற மாதிரியே இல்லை. ஏற்கனவே நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அட ஆமாப்பா, எனக்குமே அப்படிதான் இருக்கு. ஆமா, நீ நர்சிங் படிக்கிறியா? உனக்கு பிடிச்சி படிக்கிறியா இல்ல வீட்டுல சொல்லி படிக்கிறியா? சேச்சே, யாரும் எனக்கு அப்பெல்லாம் பண்ணல, நானா தான் படிக்கிறேன். எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனாலதான். எப்படியோ ஓசிலே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நர்ஸ் இருக்காங்க. அம்மா, நீ காலேஜ் போறது இங்கே இருந்தா காலேஜ் போறியா? ஆமா, சின்ன வயசுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். ஸ்கூல் கூட இங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியை விட்டு போக மனசு இல்லை, அதனால தான் காலேஜே இங்கேருந்தே படிக்கிறேன். ஓகே ஓகே. என்ன பண்றீங்க 2 பேரும்? அண்ணி, நீங்க எங்க இங்க? வாங்க தாச்சி. என்ன, அண்ணனை விட்டு இங்க வந்திருக்கீங்க? ஏன், உங்க ரூமுக்கு நான் வரக்கூடாதா என்ன? ஐயோ, அப்படி எதுவும் இல்லை தாச்சி, சும்மா தான் கேட்டேன். உங்க அண்ணன் கிட்ட உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நம்ம இது மாதிரிலாம் ஒன்னா இருந்து பேசி 1 வருஷம் ஆயிடுச்சுல்ல? ம், ஆமா தாச்சி. என்ன, சாப்பிட முடிச்சிட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் ரூமுக்கு வராம என்ன பண்றா? ஒருவேளை சொன்ன மாதிரி காவியா ரூமுக்கு போயிட்டாலோ? இன்னும் கோவத்துலதான் இருக்கா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? சரி, காவியாவுக்கு ஃபோன் பண்ணி கமலி அவர் ரூம்ல இருக்கலாம்னு கேட்கலாம். ஆமா, நீ உண்மையாவே இங்க உள்ள நேச்சர்லாம் செம்ம அழகா இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு. நம்ம ஊருக்கு வரதுக்குலாம் தோட்டத்துக்குலாம் போகலாம், தோட்டமும் சூப்பரா இருக்கும். அவனி பிரியா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்து தூங்கிட்டா. இது எப்பவுமே அப்படிதான் காவியா, நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு தூக்கம் வரும்னு சொல்லிட்டு தூங்கிடுவா. அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் வருது. நாம அங்க ரூமுக்கு வரலன்னு காவியாவுக்கு கால் பண்றாருன்னு நினைக்கிறேன். அண்ணி, அண்ணா எனக்கு கால் பண்றாரு. ம், எடுத்து என்னன்னு கேளு காவியா. ம், சரி அண்ணி. ஹலோ, சொல்லுங்கண்ணா. காவியா, கமலி உன் கூட தான் இருக்காளா? ஆமாண்ணா, அண்ணி என் கூட தான் இருக்காங்க. சரி, அவளை ரூமுக்கு நான் வர சொன்னேன்னு சொல்லி அனுப்பி வை காவியா. சரிண்ணா, நான் சொல்றேன். அண்ணி, என்னடா நான் இப்படி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது சண்டையா?
ஏன் காவியா அப்படி கேக்குற? இல்ல, நீங்க என்னோட வந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க. அண்ணனா திடீர்னு கால் பண்ணி உங்களை ரூமுக்கு வர சொன்னாரு, அதான் கேட்டேன். என்னது, ரூமுக்கு வர சொன்னாரா? ஆமா நீ, உங்களை ரூமுக்கு வர சொல்றதுக்காக தான் கால் பண்ணாங்களாம். ம், இல்ல காவியா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அண்ணி, அண்ணா உங்களை வர சொன்னாரு. அவர் வர சொல்லி நீங்க போகலனா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் நீ. இல்ல காவியா, நான் அந்த ரூமுக்கு போல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? மனசு கஷ்டமா இருக்கா? அப்படி உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை வந்துச்சு? இல்ல காவியா, நான் உங்க அண்ணன் என்னை இப்படி நினைப்பாருன்னு நினைக்கவே இல்லை. அவர் என்னை தப்பா நினைச்சிட்டாரு. என்ன நீ சொல்றீங்க? அண்ணன் வந்து உங்களை தப்பா நினைச்சாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நினைச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அண்ணி. என் அத்தை பையன் பிரசாந்த் உனக்கு தெரியும்ல? ஆமா நீ, மதியம் வந்தாங்க, நானும் பார்த்தேன். ஆமா, அவன் தான். அவன் என்னைய ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணான். அதை வந்து எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க. இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்லி நான் காலேஜ் கன்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் அண்ணனுக்கு எனக்கு கல்யாணம் ஆனிச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் ஒரு முக்கியமான கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான்? அவன் என் பேர் பிரசாந்த், காவியாவுக்கு அத்தை பையன். ஓ, அப்படியா? சரி, என்ன சொல்லுங்க. சுத்தி வளைச்சு பேசுற டைப் நான் கிடையாது. நான் நேராவே விஷயத்த சொல்றேன். ம், சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நானும் கமலையும் உயிருக்கு உயிரை காதலிச்சோம். அவளோட படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அவ இப்பவும் கூட உங்களோட சந்தோஷமா வாழ மாட்டான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு நான் தான் எல்லாமே. அவ இந்த திருவிழாவுக்கு கூட என்ன பார்க்க தான் வந்திருக்கா. ப்ளீஸ், எங்களை சேர்த்து வைங்க. ஓ, இதுதான் உங்க சண்டைக்கான காரணமா? அண்ணி, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது கரெக்ட் தான். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போதும் கரெக்ட் தான். என்ன சொல்ற? நீங்களே யோசிச்சு பாருங்க. யாரா இருந்தாலும் அவங்க ஒய்ஃபை பத்தி தப்பா பேசும்போது கோவம் வரதான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் அவனை அடிக்காம விட்டுருக்க மாட்டாரு. உங்க 2 பேருக்குள்ள இன்னும் எதுவும் நடக்கல. அதை கம்பேர் பண்ணி சொன்னதுதான் அண்ணனுக்கு அது மாதிரி தோணிருக்கு. நீங்க கூட என்னைய இப்ப தப்பா நினைக்கலாம், அண்ணனையும் உங்களையும் நான் சேர்த்து வைக்கிறதுக்காக அப்படி சொல்றேன்னு. ஆனா உண்மையுமே அண்ணன் கோவப்படுவார் தான். மத்தபடி அவர் ரொம்ப நல்லவர் அண்ணி. உங்களுக்கு எங்க அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு தானே அண்ணி? ம், எனக்கு அவரை பத்தி தெரியும் காவியா. இருந்தாலும் இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் என்ன ப்ரூவ் பண்ணாம இருக்கிறது? இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா பின்னாடி இதே வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது சொல்லு? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அதுக்காக அண்ணனை அந்த ரூம்ல விட்டுட்டு நீங்க எந்த ரூமுக்கு வர்றது நல்லாவா இருக்கா நீ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நாள் வரை எங்க வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம்னா எங்க அண்ணன் வீட்லயே இருக்க மாட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு நானும் அம்மாவும் எவ்வளவோ கஞ்சுவோம். அப்பா கூட அத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வீட்ல இருடான்னு. ஆனா அண்ணன் கேட்டதே கிடையாது. ஆனா அண்ணன் இன்னைக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க கூட இங்க வந்திருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம், அதையும் நீயே சொல்லு. அண்ணன் இங்க வந்ததுக்கான உண்மையான காரணமே நீங்க தான். அண்ணனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அண்ணன் நீங்க கூப்பிட்ட உடனே இங்க வந்துட்டாரு. சரி சரி, போதும் போதும், நிறுத்து. உங்க அண்ணனை புகழ்ந்து பேசினதெல்லாம் போதும். நான் எங்க ரூமுக்கே போறேன். சரி அண்ணி, போங்க. குட் நைட். ம், குட் நைட் குட் நைட், நல்லா தூங்கு. நீங்களும் போயிட்டு மறுபடியும் 2 பேரும் சண்டை பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கா படுத்து தூங்குங்க. நாத்தனாரே, நீங்க படுத்து தூங்குங்க. ஆவும் அண்ணி, என்னதான் இருந்தாலும் அண்ணன் அப்படி கேட்டுருக்க கூடாது. அன்னிக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசியிருக்கணும். ஏய், என்னடி? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, தூங்கு. சார், என்னை மன்னிச்சிருங்க சார். மேடம், நீங்களே என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, விடுங்க. உங்களுக்கு மட்டும் என்ன இப்படியெல்லாம் நடக்கும்னா தெரியும். நாங்க வந்து ஸ்கூட்டியை காலையில நான் ஒரு அட்ரஸ் தரேன், அந்த அட்ரஸ்ல கொண்டு கொடுத்துருங்க. சரிங்க சார். சார், நான் என் ஸ்கூட்டிலே போயிடுவேன். நீ எந்த லட்சணத்துல இருக்கன்னு உனக்கு தெரியுமா? ஆ, என்ன சொல்றீங்க சார்? நான் நல்லா தானே இருக்கேன். ஐயா, உன் மூஞ்ச அப்படியே போய் எங்க கார் கண்ணாடி இருக்கு பாத்தியா, அந்த கண்ணாடியில பாரு, தெரியும். எதுக்கு இப்படி சொல்றாரு? என்ன, நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு தெரியலையா? ம், ஆமா சார். நான் என் வாயால சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். என்ன பண்றது, நான் சொல்லித்தான் ஆகணும். ரேப் பண்ணும்போது தப்பிச்சு வந்த மாதிரியே இருக்க. அதனால ஸ்கூட்டில எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். ம், சரி சார். என்ன சொல்ற, இப்பயாச்சும் கார்ல போலாமா இல்ல இதே கோலத்துல ஸ்கூட்டில போறியா? கார்லயே வரேன் சார். அப்போ வா, உன்னை கொண்டே உங்க வீட்டுல விட்டுறேன்.